லகத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிற நாம் அல்லாஹ்வுடைய தூதரை சரியாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தாமல் மார்க்கம் ஏவாத அல்லது மார்க்கம் தடுத்த பிதஅத்தான ஷிர்கான மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாத எத்தனையோ சடங்குகளை சம்பிரதாயங்களை இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறோம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ நபினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத்தாபிஈன்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளிலும் எப்படி நம்மை இந்த உலகத்தில் வாழுமாறு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த காரியங்களை எல்லாம் விட்டு நம்மை தவிர்ந்து வாழுமாறு தடுத்தார்களோ அத்தகைய எச்சரிக்கைகள் அனைத்தையும் விட்டு தூர விலகி வாழ்ந்து வாழுகின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறையடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பா உரையில் இஸ்லாத்தில் மனிதாபிமானம் மனிதநேயம் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதநேயத்தை இஸ்லாமிய மார்க்கம் போதித்த அளவுக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த கொள்கைகளும் சம்பிரதாயங்களும் போதிக்கவில்லை. அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் முழுவதுமே மனிதாபிமானம் மனிதநேயம் நிறைந்து கிடக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதை நாம் பார்க்கலாம். இஸ்லாம் என்றாலே பிறருடைய நலன் நாடுவது என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை சரிவர புரிகிற பொழுது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பதிலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, தீன் என்பது மார்க்கம் என்பது பிறருடைய நலம் நாடுவதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறருடைய விடயத்தில் பிறருடைய நலனை நாடாமல் போவார்களாக இருந்தால் அவர்கள் இந்த உலகத்தில் எல்லா விடயத்திலும் தன்னுடைய விடயத்தை மாத்திரம் பார்ப்பார்கள். தான் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்தால் சரி என்று பார்ப்பார்கள். தன்னுடைய விடயங்கள் அனைத்தும் சரியாக நடைபெற்றால் போதும் என்று நினைப்பார்கள். அப்படி நினைக்கிற பொழுது அடுத்தவருடைய உரிமைகள் மறுக்கப்படும், அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் போகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, தீன் என்பது மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது என்று சொன்னார்கள். சஹாபா
சஹாபாக்கள் கேட்டார்கள், குல்னா லிமன் யா ரசூலல்லாஹ், யாருடைய நலவை யாருடைய நலனை நாட வேண்டும் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால லில்லாஹி வலி ரசூலிஹி வலி கிதாபிஹி வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன வ அம்மத்திஹிம். அல்லாஹ்வுடைய தூதருடைய விடை ரத்தின சுருக்கமாக, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழுகிற எல்லா நேரத்திலும் எல்லா நிலைமையிலும் எல்லோருடைய நலனிலும் அவன் அக்கறை செலுத்த வேண்டும், எல்லோருடைய உரிமைகளுக்கும் அவன் மதிப்பளிக்க வேண்டும், எல்லோருடைய மனிதாபிமானம் மனிதநேயத்தை அவன் மதித்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிக சுருக்கமாக சொன்னார்கள். லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் நலன் நாட வேண்டும், வலி ரசூலிஹி, அவனுடைய தூதருடைய விடயத்தில் அவன் நலனை நாட வேண்டும், வலி கிதாபிஹி, அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனுக்கான நலனை ஒரு முஸ்லிம் நாட வேண்டும், அதுபோல வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர்கள், வ அம்மத்திஹிம், அவர்களுள்ள பொதுமக்கள் அனைவருடைய விஷயத்திலும் ஒரு முஸ்லிம் நலனை நாட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தீன் என்பது அடுத்த மனிதனுடைய நலனை நாடுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஹதீஸினுடைய சுருக்கமாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு பிறருடைய உரிமை விஷயத்தில் பிறருடைய நலன் நாடுவதில் மனிதநேயத்தை மதிப்பதில் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நாளை மறுமை நாளில் எழுப்பாட்டி விசாரணை செய்கிற பொழுது அல்லாஹ் கேட்பானாம், இப்னு ஆதம், மனிதா, மரில்து ஃபலம் தஊதுனி, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னை நீ நலம் விசாரிக்க வரவில்லை என்று சொல்லி அல்லாஹ் அடியானை பார்த்து கேட்பானாம். அந்த அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நீதான் என்னுடைய இரட்சகனாகி விட்டதே, நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க வருவது, நீ எப்படி நோய்வாய்ப்படுவாய் என்று சொல்லி அந்த அடியான் கேட்பானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய இன்ன அடியான் உலகத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லை, அவனை நீ நலம் விசாரிக்க சென்றிருந்தால் அவனிடத்தில் என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் இன்னும் ஒரு அடியான்ட்ட கேட்பானாம், இப்னு ஆதம், மனிதா, நான் உன்னிடத்தில் வந்து எனக்கு உணவு அளிக்கும்படி கேட்டேனே, நீ எனக்கு உணவளிக்கவில்லை என்று கேட்பானாம் அல்லாஹ். அந்த நேரத்தில் அந்த அடியான் சொல்லுவானாம், வ அன்த ரப்புல் ஆலமீன், நீதான் அகிலத்தாருக்கே இரட்சகனாகி விட்டாயே, உனக்கு எப்படி நான் உணவளிப்பது என்று கேட்கிற பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய இந்த அடியான் உன்னிடத்திலே உணவு வேண்டி வந்தான், நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் அவனிடத்தில் என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவானாம். அல்லாஹ் இன்னும் ஒரு அடியானை பார்த்து கேட்பானாம், ஆதமுடைய மகனே, நான் உன்னிடத்திலே நீர் புகட்டும்படி வந்தேன், ஆனால் எனக்கு நீ நீர் புகட்டவில்லை என்று சொல்கிற பொழுது அந்த அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாருக்கு இரட்சகன், உனக்கு எப்படி நான் நீரூட்டுவது நீர் புகட்டுவது என்று சொல்கிற பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், இன்ன அடியான் உன்னிடத்திலே வந்து ஆகாரம் கேட்டான், ஆனால் நீ அவனுக்கு கொடுக்க மறுத்தாய், அப்படி கொடுத்திருந்தால் அவனிடத்தில் என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறருடைய நலவை நாடுதல் என்ற விஷயம் இஸ்லாத்திலே மகோன்னதப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்தவருடைய உரிமைக்கு மதிப்பு கொடுக்கிற விஷயம், அடுத்தது மனிதாபிமானத்தை மதிக்கிற விஷயம், மனிதநேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விடயத்தை மார்க்கம் அதிகமாக சொல்லியிருப்பதை பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், பாதையில் நோவினை தரக்கூடிய விடயங்களை அகற்றுவது தர்மம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நபிகளார் சொன்னார்கள், அல் ஈமானு பில்உன் வ சபூன அவ் பில்உன் வ சித்தூன சுஅபா, ஈமான் வந்து 70 சொச்சம் கிளைகளை அல்லது 60 சொச்சம் கிளைகளை கொண்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஅஃதலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதனுடைய மிக உயர்ந்த தரம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
சொன்னார்கள் வஅத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித் தரீக், அதாவது அதனுடைய ஆக பலகீனமான அல்லது ஆக கடைசி படித்தரம் என்னவென்றால் பாதையில நோவினை தரக்கூடிய விடயங்களை விட்டு பாதையில இருந்து நீக்குவது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்றால் பிறருக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்களை பாதை விட்டு நீக்குவது தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு இஸ்லாம் மனித நேயத்தை மதிக்கிறது, பிறர் நலம் நாடுவது இஸ்லாம் ஊக்குவிக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாம் மனித நேயத்தை ஊக்குவிக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் இல்லை, மஸ்ஜித் நபவியிலே பைனமா நஹ்னு ஃபில் மஸ்ஜித், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வோடு பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். இது ஜஅஹு அராபியுன், ஒரு கிராமப்புற அரபி வந்தார், வந்து ஃபபால ஃபில் மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல்ல சிறுநீர் கழித்து விட்டார். சஹாபாக்கள் அவரை நோக்கி ஃபஸஜருஹு, அவரை சஹாபாக்கள் துரத்த பார்த்தார்கள், அவரை சஹாபாக்கள் கடிந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம், அவரை நீங்கள் ஏச வேண்டாம், அவரை நீங்கள் விரட்ட வேண்டாம், அவரை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள். அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு செல்லப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு அந்த பள்ளியினுடைய மகத்துவத்தை விளக்கப்படுத்தினார்கள். இன்ன ஹாதிஹில் மசாஜித், இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், லா தஸ்லுஹு ஃபீஹி ஷைஉம் மினல் கதரி வல் பவுல், அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல்ல அழுக்குகளை கொண்டு வந்து கொட்டுவதோ அல்லது சிறுநீர் கழிப்பதோ கூடாத காரியம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்த மனிதருடைய உணர்வை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அழகாக விளக்கப்படுத்தினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பள்ளிவாசல் என்பது இன்னமா லிதிக்ரில்லாஹி வஸ்ஸலாத்தி வக்ராஅத்துல் குர்ஆன், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை திக்ர் செய்கிற இடம், அல்லாஹ்வை தொழுகிற இடம், அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய அல் குர்ஆனை ஓதுகிற இடம். இந்த இடம், இந்த இடத்தில் இது போன்ற மோசமான வேலைகளை செய்வது கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரோடு மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனிதநேயம் என்பது எந்த அளவுக்கு மிக விசாலமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மர்ரத் பிஹி ஜனாஸத்து, ஒரு ஜனாஸா கொண்டு செல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னார்கள், இன்னஹா ஜனாஸத்துன் யஹூதியத்து, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஜனாஸா ஒரு யஹூதி சஹருடைய ஜனாஸா என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேக்குறாங்க, ஃபகால அலைஸத் நஃப்ஸன், அது யஹூதியினுடைய ஜனாஸாவாக இருந்தாலும் அது ஒரு ஆத்மா, உயிரல்லவா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அவர் மாற்று மத மனிதராக இருந்தாலும் அவர்களை நாம் ஜனாஸா என்று வருகிற பொழுது அதுவும் ஒரு அலைஸத் நஃப்ஸன், அது ஒரு ஆத்மா அல்லவா, அது ஒரு மனித உயிர் அல்லவா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு மனிதாபிமானம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது, மனிதநேயத்துக்கு இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கான குலாமுன் யஹூதியுன் யக்திமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமரில, ஒரு யூத சிறுவன் ரசூலுல்லாஹ்ட்ட பணிவிடைக்காக அமர்த்தப்பட்டிருந்தார். அந்த யூத சிறுவன் நோய்வாய்ப்படுகிறான். நோய்வாய்ப்படுகிற பொழுது ஃபஅதாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊது, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யூத சிறுவனை நலம் விசாரிக்க போனார்கள். போகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகஅத இந்த ரஸிஹி, அந்த யூத சிறுவனுடைய தலமாட்டில் அமர்ந்து சொன்னார்கள், அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள்.
அந்த நேரத்தில் அந்த யூத சிறுவன் ஃபனலர இலா அபீஹி வஹுவ இந்தஹு, அந்த நேரத்தில் அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தந்தையும் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யூத சிறுவனுடைய தலையை தடாவி, அந்த யூத சிறுவன் தனக்கு சில காலம் பணிவிடை செய்திருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்ன பொழுது அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தந்தை சொன்னார், அபுல் காசிமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அந்த தந்தை சொன்னார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஃபஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வந்து சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், அந்த சிறுவனை நரகத்தை விட்டு பாதுகாத்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிற சமுதாயத்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்குரிய மனிதாபிமானத்தோடு அவர்களோடு நடந்து கொண்டு மனிதநேயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மதிப்பளித்து வாழ்ந்த அந்த வரலாற்று விஷயங்களை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள சொல்கிறது, எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் எந்த அளவுக்கு மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள சொல்கிறது என்று சொன்னால், யுத்தகலத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஃபனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லின் நிசாஇ வஸ்ஸிபியான், அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தகலத்தில் கூட பெண்களை சிறுவர்களை கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் மனிதத்தை மதிக்கிறது, மனித நேயத்தை மதிக்கிறது. இந்த உலகத்தில் யுத்தத்துக்கு ஒரு மனிதன் வந்து விட்டான் என்றால் அவன் இவனை அல்லது ஒருவர் இன்னமொருவரை கொலை செய்ய வேண்டும் என்றுதான் வருகிறார். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள், சிறுவர்களை பெண்களை தயவு செய்து கொலை செய்து விடாதீர்கள் என்றால் எந்த அளவுக்கு மார்க்கம் மனிதநேயத்தை மனிதாபிமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபிகளாருக்கு விரோதமாக நடந்து கொண்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வந்த மனிதர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்து பெருந்தன்மையோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை திருப்பி அனுப்பிய வரலாறுகளை பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன யஹூதியத்துன் அதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாத்தின் மஸ்மூமா, ஒரு யூத பெண் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார். எப்படி என்று சொன்னால், பிஷாத்தின் மஸ்மூமத்தின் நஞ்சி கலக்கப்பட்ட மாமிசத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பிட கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅகல மின்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுறார். சாப்பிட்டால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது நஞ்சாக மாறுகிறது என்ற செய்தி வெளியே வருகிறது. அப்படி தெரிகிற பொழுது அந்த பெண்மணி கொண்டு வரப்படுகிறார் ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அலா நக்துல்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பெண்மணி உங்களுக்கு நஞ்சூட்டி விட்டாள், அந்த பெண்மணியை நாங்கள் கொலை செய்யட்டுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால லா, அவளை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள், அவளை மன்னித்து அனுப்பி வைத்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மனிதாபிமானத்தை மனிதநேயத்தை மன்னிப்பை இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய அல் குர்ஆனை நாங்கள் உளமாற எங்களுடைய யாப்பாக ஏற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் சாதாரண நமக்கு செய்யப்பட்ட சிறிய தவறுகளை கூட மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம், அல்லது மனிதாபிமானத்தோடு நாங்கள் நடந்து கொள்வது கிடையாது. எங்களிடத்திலே மனிதநேயம் என்பது இல்லாமல் இருக்கிறது. எப்படியாவது நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் சரி,
என்னுடைய காரியங்கள் நிறைவேறினால் சரி, எனக்கு எல்லா விடயங்களும் நடந்தேறினால் சரி, யார் எப்படி போனால் என்ன, யாருடைய உணர்வுகள் புண்பட்டால் என்ன, யாருடைய உரிமைகள் மறுக்கப்பட்டால் என்ன, நான் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் எல்லா விதமான மோசமான காரியங்களிலும் ஈடுபடுவதை பார்க்கிறோம். அப்படி ஈடுபடுகிற பொழுது இன்னும் ஒரு மனிதனுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, இன்னும் ஒரு மனிதனுடைய மனிதாபிமானத்துக்கு பங்கம் ஏற்படுகிறது. ஆனால் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோடும் மனிதநேயத்தோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்துக்கு சென்று திரும்பி வருகிறார்கள். வருகிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோர்வாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது, நான் ஒரு மரணினுடைய நிழலுக்கு கீழால் ஓய்வெடுக்க போறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மர நிழலுக்கு கீழே அப்படியே சாய்கிறார்கள். சஹாபாக்களும் ஒவ்வொருவராக தனித்தனியாக போய், சில சஹாபாக்கள் கூட்டாக போய் அப்படியே ஓய்வெடுக்கிறார்கள். அப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது கௌரஸ் இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வந்து ஹத்தா காம அலா ரஅஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்ஸைஃப், ரசூலுல்லாஹ்வுடைய தலைமாட்டில வந்து ஒரு வாளை வைத்துக் கொண்டு அவர் கேட்டார், ஃபகால மை யம்னஉக மின்னி, இப்ப என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுபவர் யார் என்று கேட்டார். இப்ப நான் உன்னை கொலை செய்யாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் என்னை தடுப்பவர் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார். அந்த நேரத்தில் ஃபஸகத ஸைஃபு மின் யதிஹி, அந்த மனிதனுடைய கையிலிருந்து அப்படியே அந்த வாள் கீழே விழுகிறது. அந்த வாளை ஃபஅஹதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை கையில் எடுத்து கேட்டார்கள், ஃபகால மன் யம்னஉக மின்னி, நான் இப்பொழுது உன்னை கொலை செய்வதை விட்டும் என்னை தடுப்பது எது, உன்னை பாதுகாப்பது எது என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொன்னார், என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அத்தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை என்று உனக்கு சான்று பகர முடியுமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயா, உன்னை நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகால லா, என்ன செய்யல, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறேன். என்ன வாக்கு என்று சொன்னால், நான் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது உங்களை நான் உங்களோடு போராடாமல், உங்களுக்கு எந்த விதமான தீங்கையும் செய்யாமல் நான் இந்த உலகத்திலே வாழுவேன், அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஹல்லா சபீலஹு, அவரை விட்டார்கள். அவர் அப்படியே போறாரு. ஃபதஹப இலா அஸ்ஹாபி, அவர் போய் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார், கத் ஜிஅதுகும் மின் இன்தி கைரின் நாஸ், நான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களில் சிறந்தவரிடமிருந்து உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பற்றி அந்த மனிதர் அவருடைய தோழர்களுக்கு சொன்னார் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய தலைமாட்டிலே நின்று கொண்டு வாளை எடுத்து நான் உன்னை கொலை செய்ய போகிறேன், உன்னை பாதுகாப்பது யார் என்று கேட்ட மனிதருடைய கையிலிருந்து வாள் தவறி கீழே விழுகிறது. அந்த வாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கரங்களுக்கு கிடைக்கிறது. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு நீ கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவரை மன்னித்து விட்டார்கள். அவர் வெளியிலே போய் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொன்ன அறிமுகம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களில் சிறந்த ஒரு மனிதரிடமிருந்து நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனிதாபிமானம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனிதநேயம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நல்ல பண்பாடுகளை இந்த உலகத்துக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பும் தேவையும் இந்த காலத்தில் நம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமாக இருக்கிற
நாம் நீதம் செலுத்துகிற பொழுது கூட நாம் மனிதநேயத்தோடு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த், நீங்கள் இந்த உலகத்திலே நலவுக்கு உண்மைக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக மாறிவிடுங்கள். வலா இஜ்ரிமன்னக்கும் ஷனஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, உங்களுக்கு இன்னும் ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பு குரோதம் உங்களை அவர்களுடைய விஷயத்தில் நீதம் செலுத்தாமல் அதிலிருந்து அநியாயமாக அவர்களோடு நடந்து கொள்ள தூண்ட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அந்த நேரத்தில் நீங்க சரியாக நடந்து கொள்ளுங்கள், அதிலு நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னு சொன்னால், அல்லது நமக்கு யாராவது குரோதம் என்று சொன்னால், நமக்கு யாரோடாவது வெறுப்பு என்றால், நாம் அவருக்கு எப்பயுமே பாதகமாக கதைப்பது, அவருக்கு எப்போதுமே சேர்ந்து கதைக்கிறது இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இன்னொரு கூட்டத்தார் மீது உள்ள வெறுப்பு, அவர்களுக்கு நீதம் செலுத்துவதை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம். அந்த நேரத்திலும் நீங்கள் அதிலு நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் தக்வாவுக்கு மிக நெருக்கம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்முறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார். இந்த ஹதீஸை அபி கதாதா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். சொல்கிறார்கள், இன்னி லஅகூமு ஃபிஸ் ஸலாத்தி உரீது அன் உதவ்வில ஃபீஹா, நான் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த தொழுகையில நான் அந்த தொழுகையை உரீது அன் உதவ்வில ஃபீஹா, நீட்டி தொழ ஆசைப்படுகிறேன். ஃபஅஸ்மா அபகா அஸ்ஸபி, அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை கத்துகிற சத்தம் கேட்கிறது. அந்த நேரத்தில் அந்த தாய்க்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி தொழுகையை விரைவாக முடித்துக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை அபி கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில கூட சின்ன பிள்ளை அழுதுவதற்காக வேண்டி, அந்த பிள்ளையினுடைய தாய் சங்கடப்படுவார் என்பதற்காக வேண்டி, சிரமப்படுவார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை நீட்டி தொழ நாடினாலும், நீண்ட சூறாக்களை ஓதி தொழுவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தாயினுடைய உணர்வை புரிந்து கொண்டு, அந்த தாய்க்கு அந்த நேரத்தில் கஷ்டம் ஏற்பட்டுவிடும், சிரமம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை சுருக்கி நார்கள், அதாவது நீண்ட சூறாக்களை ஓதி நீட்டி தொழாமல் வளமை போன்று தொழுதார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு மனிதநேயம் உள்ள மார்க்கம், இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு மனிதாபிமானம் உள்ள மார்க்கம், இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு மனித உயிர்களை நேசிக்கிற மார்க்கம் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிறான். எப்படி என்று சொன்னால், அதாவது மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்லி, யாராவது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை வேண்டும் என்று கொலை செய்தால், அவ் ஃபஸாதின் ஃபில் அர்லி, பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தினால், அல்லாஹ் அதுல சொல்லிட்டு சொல்றான், ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை வேண்டும் என்று கொலை செய்தால், ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, அவன் இந்த உலகத்தில் எல்லா மனிதனையும் கொலை செய்தவனை போல. சுப்ஹானல்லாஹ். வமன் அஹ்யாஹா, யாராவது இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வாழ வைத்தால், ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, முழு மனிதனையும் வாழ வைத்தவனை போல என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு மனித உயிர்களை இஸ்லாமிய மார்க்கம் மதிக்கிறது, அதை கௌரவமாக பார்க்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், லா யர்ஹமுல்லாஹ் மன் லா யர்ஹமுன் நாஸ், யார் மக்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் வாழுகிற பொழுது மனிதர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழுகிற பொழுது மனிதர்களோடு மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழுகிற பொழுது மனிதர்களோடு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வது நமக்கான பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் இந்த மார்க்கம் மனிதர்களோடு மாத்திரம் நல்ல முறையில் நடந்து கொள்வதோடு சுருக்கிக் கொள்கிற மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் மனிதர்களோடு எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறதோ, நம்மை பணித்திருக்கிறதோ, அதே போல இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகங்களோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபஸ்தத் அலைஹில் அத்தஷ். ஒரு மனிதன் நடந்து வருகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு கடுமையான தாகம் ஏற்படுகிறது. அப்படி தாகம் ஏற்பட்ட பொழுது அவர் ஒரு கிணற்றடியை பார்க்கிறார். அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி ஃபஷரிப மின்ஹா, அந்த கிணற்றில தண்ணி எடுத்து அவர் குடிக்கிறார். சும்ம خرج فاذا هو بقلب يلحث. அந்த நேரத்தில் தண்ணியை குடிச்சிட்டு வெளியே ஏறி வருகிறார். ஒரு நாய் வந்து கடுமையான தாகத்தோடு அந்த நாய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாய்க்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த மனிதர் திரும்ப கிணற்றுக்குள்ள இறங்கி தன்னுடைய கால் பாதணியில தண்ணீரை நிரப்பி அப்படியே வெளியே வந்து அவர் அந்த நாய்க்கு தண்ணீர் ஃபஷகல் கல்பு, அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிற பொழுது ஃபஷகரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அல்லாஹ்வுக்கு அவர் சுக்ர் செய்கிறார். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஃபகாலு யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் சொன்ன உடனே கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, வ இன்னலனா ஃபில் பஹாயிமி அஜ்ரன், அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரினங்கள் குறிப்பாக மிருகங்களுக்கு நாங்கள் தண்ணீர் புகட்டி அல்லது மிருகங்களுக்கு நாங்கள் உணவளித்து மிருகங்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டாலும் அதற்கும் மார்க்கத்தில் நன்மை உண்டா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களோடும் நல்ல முறையில் நடந்து அவர்களோடு அவர்களுக்கு உணவளிக்கிற பொழுது அதற்கும் நன்மை உண்டு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனிதநேயத்தை பற்றி மனிதாபிமானத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரே ஒரு ஹதீஸ் போதும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் மாற்றமானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான நீதியை, அவர்களுக்கான மனிதாபிமானத்தை, அவர்களோடு மனிதநேயத்தோடு நடந்து கொண்ட வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது புகாரியிலே 2411வது செய்தி, முஸ்லிமிலே 2373வது செய்தி. அந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது தெரியுமா? இஸ்தப்ப ரஜுலானி, ரெண்டு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டு சண்டை பிடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரஜுலும் மினல் முஸ்லிமீன் வ ரஜுலும் மினல் யஹூத், ஒரு ஆள் முஸ்லிம், ஒருவர் யஹூதி, யூதர். فقال المسلم, முஸ்லிம் என்ன தெரியுமா சொன்னார்? வல்லதி இஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், முஹம்மதை அல்லாஹ் தஆலா அகிலத்தாருக்கு, முஹம்மதை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அகிலத்தாருக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் தஆலா அனுப்பிவிட்டான். முஹம்மத் தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய வழிகாட்டி என்று அவர் சொன்னார். ஃபகால் அல் யஹூத், யூதர் சொன்னார், வல்லதி இஸ்தஃபா மூஸா அலல் ஆலமீன், இந்த உலகத்தாருக்கு அல்லாஹ் மூசாவை தான் சிறந்த வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார். இதை சொன்னதில் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு வாய்த்தர்க்கம் வந்த பொழுது ஃபரஃபஅல் முஸ்லிம் யதஹு இந்த தாலிக், அந்த நேரத்தில் முஸ்லிமுடைய கை உயர்ந்து ஃபலதம வஜ்ஹல் யஹூத், அந்த யூதருடைய முகத்தில் அவர் அப்படியே அறைந்து விடுகிறார். அந்த நேரத்தில் ஃபதஹபல் யஹூதியு இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹு அன் தாலிக், அந்த யூதர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நடந்த விவகாரத்தை முறைப்பாடு செய்கிற பொழுது ஃபதஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸஅலுஹு அன் தாலிக ஃபஅக்பரஹு, ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை அழைத்து அந்த விடயத்தை பற்றி விசாரிக்கிறார்கள். அந்த மனிதர் அந்த விடயத்தை அப்படியே ஒப்புவிக்கிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் முஸ்லிமை பார்த்து கடிந்து கொண்டு சொன்னார்கள், லா தஹய்யத் லா துஹய்யிரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபஇன்னன் நாஸ யஸ்அகூன யௌமல் கியாமா ஃபஅஸ்அக மஅஹும், மனிதர்கள் எல்லோரும் மறுமை நாளில் மயக்கம் போட்டு விழுவார்கள். அந்த நேரத்தில் நானும் மயங்கி விழுவேன். ஃபஅகூனு அவ்வலு மன் யுஃபீக், திடீரென மயக்கம் தெளிந்து மறுமையில முதலாவது நான் தான் எழுந்து பார்ப்பேன் என்று சொல்லிட்டு நான் தான் முதலாவது எழும்புவேன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபைதா மூசா பாத்திசுன் ஜானிபல் அர்ஷ், அந்த நேரத்தில் நான் எழுந்து பார்ப்பேன், மூசா அரசினுடைய ஒரு ஓரத்தை பிடித்துக் கொண்டிருப்பார். ஃபலா அத்ரி, எனக்கு தெரியாது, அகான ஃபீமன் சைக வ அஃபாக கப்லி, அவர் எனக்கு முன்னால மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டாரா, அவ் கான மிம்மன் இஸ்தஸ்னல்லாஹ், அல்லது அல்லாஹ் அவருக்கு தனியான ஒரு சிறப்பை கொடுத்து அவர் மட்டும் மயங்காமல் இருந்தார் என்றது எனக்கு தெரியாது. ஆனா நான் முதலாவது கண் விழித்து பார்க்கிற பொழுது மூசா அரசினுடைய ஒரு ஓரத்தை பிடித்து தொங்கிட்டு இருப்பார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முஸ்லிமான சகோதரரை பார்த்து சொன்னாங்க என்றால், அந்த யூதருடைய மனம் கோணாமல் அவருடைய உரிமைக்கு மதிப்பளித்து அவருக்கு அறைந்தது பிழை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முஸ்லிமுக்கு விளக்கப்படுத்தி, அந்த யூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவரோடும் மனிதாபிமானத்தோடும் மனிதநேயத்தோடும் நடந்து கொண்ட அந்த வரலாறை பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாம் சொல்கிற மனிதநேயம், மனிதாபிமானம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கமே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நாம் பிறருடைய நலனில் அக்கறை செலுத்தி பிறருடைய உரிமைகளுக்கு மதிப்பளித்து மனிதாபிமானத்தோடும் மனிதநேயத்தோடும் நாம் இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போனால், இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அறிமுகப்படுத்துவதற்கு என்று சொல்லி நிறைய விடயங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அப்படியே பொதிந்து காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லகத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். எனவே அந்த முன்மாதிரியை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நாம் எடுத்து வைக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு இருக்கிறது. அந்த முன்மாதிரி பல விடயங்களில் காணப்படுகிறது. அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை அது தனி மனித வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த முன்மாதிரி மிக்க மனிதரை இந்த உலகத்துக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த மாதம், மரணித்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிற நாம் அல்லாஹ்வுடைய தூதரை சரியாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தாமல் மார்க்கம் ஏவாத அல்லது மார்க்கம் தடுத்த பிதஅத்தான ஷிர்கான மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாத எத்தனையோ சடங்குகளை சம்பிரதாயங்களை இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறோம். அது மீலாதாக இருக்கலாம், மௌலூதாக இருக்கலாம், அல்லது மார்க்கம் தடுத்த எந்த காரியமாக இருக்கலாம். அந்த காரியங்களை செய்வதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மாற்று மத சகோதரர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மாற்று கருத்துள்ள மனிதர்களோடு
மனிதர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனிதாபிமானம், மனிதநேயம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு ஒரு அழகான அரசியல் முன்மாதிரியை எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு ஒரு தனி மனிதனாக எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக, கணவனாக, தலைவராக இந்த உலகத்தில் எப்படி அழகான முறையில் வாழ்ந்த ஒரு சிறந்த மாற்றத்தை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினார்கள் என்பதை இந்த உலகத்தில் வாழுகிற பிற மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டு நாம் மார்க்கம் தடுத்து எத்தனையோ காரியங்களை செய்து பாவத்தை அள்ளி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். மார்க்கம் என்பது தெளிவானது, மார்க்கம் என்பது தூய்மையானது, மார்க்கம் என்பது பரிபூர்ணப்படுத்தப்பட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் என்னுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்காக பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்காக நான் பூரணமாக தந்து விட்டேன், இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில உறுதியோடு நாம் வாழ வேண்டும். இந்த மார்க்கத்தில் எது ஷிர்க், எது பித்அத் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அவைகளை விட்டு தூர விலகி வாழ்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த மார்க்கத்தின் நல்ல தன்மைகளை பிற மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய, அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நீண்ட காலம் வாழ வந்த மக்கள் அல்ல. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான். அந்த காலம் நமக்கான மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த காலமாக இருக்கிறது. நமக்கான மிகப்பெரிய அமானிதத்தை நாம் சுமந்திருக்கிறோம். அதுதான் இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம், இந்த தீனை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த தீனை நாம் இந்த உலகத்தில் முதலாவது சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அந்த தீனை நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பிற சமுதாயங்களுக்கும் சரியாக எத்தி வைக்க வேண்டிய, அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ முடியாது என்பதை இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற அந்த விபத்துகள், இழப்புகள் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை சொல்லித் தருகிறது. நேற்று இரவு உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா பகுதியில நடந்த ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல அந்த ஒரு பஸ் அப்படியே பிறண்டு 500 அடி பள்ளத்தாக்குல போய் விழுகிறது. அவர்கள் யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். விழுந்ததுல இதுவரைக்கும் வந்த நியூஸின் அடிப்படையில மிக துக்ககரமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சுமார் 15க்கு மேற்பட்ட மனித உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. சுமார் 20க்கு மேற்பட்டவர்கள் மிக சீரியஸ் கண்டிஷன் ஹாஸ்பிடல்ல சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மனித வாழ்வுடைய யதார்த்தமாக இருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவில் அகமதாபாத் என்கிற விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஒரு விமானம், ஏர் இந்தியன் விமானம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், 242 பயணிகளோடு புறப்படுகிறது. பல்வேறுபட்ட ஆசைகளோடு, பல்வேறுபட்ட ஆர்வத்தோடு, பல்வேறுபட்ட சந்தோஷங்களோடு, மகிழ்ச்சிகளோடு போனார்கள். விமானம் எழுந்து வெறும் 4 நிமிடத்தில் வெடித்து சிதறுகிறது. அந்த விமானத்தில் ஒரே ஒருவர் உயிர் தப்பி வருகிறார். 241 பேரும் அந்த விமான சம்பவத்தில், அதிலே விபத்திலே சாம்பலாகிறார்கள் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நியதி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எப்போது இந்த உலகத்தை விட்டு போம் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்வதை போல, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, ஈமானோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள், தக்வாவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள், முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் மார்க்கம் சொல்லித் தருகிற அத்தனை வழிகாட்டல்களையும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து வாழுகிற சந்தர்ப்பத்தில் உண்மையான
இறை விசுவாசியாக வாழ்ந்து மரணிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த தூய்மையான கலிமாவோடு மரணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த மேலான சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.